ஒரு பக்கம் வரையும் பொத்தான காட்டு தெய்வம்ன்ற இதில் பொத்தான காட்டு தெய்வம் வந்து அது வந்து முக்காட்டு தெய்வம் சொல்லுவோம் தமிழ். இந்துகளில் கினிகந்த பும்பனை கவின் ரீத்தலை கரடி தெய்வம் பண்ணக்குள்ள வந்து அது வந்து கரடிக்கு நாங்கள் இப்போ வந்து காட்டில் தேனுக்கோ எங்கேயோ போகக்குள்ள அது தீவரை இது பலதையும் பத்தையும் தேடிய பயணம். வாருங்கள், சிறப்பு காணொலியினுடைய தொகுப்பினை இந்த இரண்டாம் பாகத்திலே நாம் கண்டுகளிக்கலாம். குஞ்சங்குளம் பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் எத்துணை அழகானது என்பதை காணொலி இரண்டாம் பாகத்தில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஆதிவாசி சமூகம் எதிர்கொள்கிற சவால்கள் சம்பந்தமாக நீங்கள் பல விடயங்கள் சொல்லியிருந்தோம். தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி பேசுவோம். இப்போ எங்களுக்கு முன்கூட்டி முதல் விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னால், ஆதிவாசிகள வாழ்வியல் முறைகளை பற்றி, அவங்களோட சமய வழிபாட்டு முறை எப்படி, அவங்களோட சாப்பாட்டு மரபுகள் அந்த காலத்துலேருந்து சாப்பாட்டு முறையிலேருந்து இப்போ இப்படி மாறி இருக்குது, அந்நேரம் என்னென்ன வகையான சாப்பாடுகளை சாப்பிட்டீங்க, மேலும் உங்களோட கலாச்சார மரபுகள் என்ன, நீங்கள் உங்களோட பொழுதுகளை எப்படி போயிடுச்சு, வேட்டையாடல் சம்மந்தமாக வந்து நீங்கள் என்னென்ன வகையான வேட்டையாடல் முறைகளை நீங்கள் கையாண்டு வரீங்க, இப்படி பல விஷயங்களை பார்ப்போம். அந்த வகையில் முதல்ல வந்து உங்களோட அதாவது உங்களோட ஆதிவாசி சமூகம் பழங்குடி மக்கள் சார்பாக சரிங்க வழிபாட்டு முறைகள் சம்பந்தமாக சொல்லுங்கள். நீங்கள் எந்த கடவுளை வழிபாட்டு எங்களோட வழிபாட்டு முறைகள் எங்களோட கலாச்சார சம்பந்தப்பட்ட இன்றைக்கு வந்து எங்களோட தெய்வ வழிபாட்டு முறைகள் என்னக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து இன்றைய ஒரு சூழ்நிலையும் அண்டைய ஒரு நிலையும் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு பக்கம் வந்து திரும்பப்பட்டிருக்குது. சரியா, ஒரு பக்கம் வந்து மாறப்பட்டிருக்குது. என்ன காரணம்டா, எங்களுக்கு வந்து எங்களோட இந்த பகுதிக்குள்ளே இருந்த ஒரு யுத்த காரணமாக எங்களோட கலாச்சாரம் வந்து இன்றைக்கு வந்து வேறுபட்ட முறையில் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனெண்டா எங்களுக்கு வந்து வேட தெய்வங்கள்னு சொல்லியிருக்குது. வேட தெய்வங்கள் அதில் வந்து 2 வகையான தெய்வம் இருக்குது. ஒன்று வந்து கிரியம்மா வகையில் வருகிறது. கிரியம்மா வகை ஒரு பக்கம் வரையும் பொத்தான காட்டு தெய்வம்ன்ற இதில் பொத்தான காட்டு தெய்வம் என்ற ஒரு இதில் வருகும். ஏனெண்டா இங்கால வந்து வாரது வந்து கிரியம்மா எண்ணக்குள்ள வந்து அது வந்து முக்காட்டு தெய்வம்னு சொல்லுவோம் தமிழில். முக்காட்டு தெய்வம். அப்போ அது வந்து அதில் வந்து முதலாவது வந்து ஹந்துகுமாரி, இந்துகளில் கினிகந்த பும்பனை கவின் ரீத்தலை அப்படி என்று சொல்லி அந்த தெய்வத்துகள பேர்கள் வருது. இஞ்சாலம் வந்து நான் தெய்வம் சொல்லி சொன்னேன் தானே, மோட்டுக்காட்டு தெய்வம், காட்டு தெய்வம் என்று சொல்லி சொல்லுவோம். அது அப்போ அதில் வந்து இருக்குது வந்து கரடி தெய்வம் என்று சொல்லி சொல்லுவோம். அது கரடி தெய்வம் என்னக்குள்ள வந்து அது வந்து கரடிக்குரிய தெய்வம். அது நாங்கள் இப்போ வந்து காட்டில் தேனுக்கோ எங்கேயோ போகக்குள்ள அதுகளுக்கு தான் வந்து நேர்ந்து வச்சு போட்டு போவோம். நாங்கள் எங்களில் வந்து அந்த சத்ராதி வந்து எங்களோட கண்ணில் தெரிப்படக்கூடாதுன்ற ஒரு இதில். அப்போ அதில் வந்து இருக்குது வந்து கலதையோ, பம்பரதையோ, சுதுகலுக்கு மாறி, கல்களுக்கு மாறி, கனவழிக்கு மாறி அப்படியேன்னு சொல்லி அங்கால இன்னும் பலவட்ட தெய்வ பேர்கள் அதுக்குள்ளே வருது. பலவட்ட முறையில் வந்து இந்த கிரியம்மான்றதுக்கு வந்து உடதட்டி என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கு வந்து எங்களோட வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிற ஒரு சடங்குக்கு வந்து இதுக்கு வந்து இந்தியாவில் அந்த காட்டு தெய்வத்துக்கு வந்து அதுக்கு வந்து கூடார முறையில் செய்வோம். வந்து இதுக்கு வந்து உடதட்டி, இதுக்கு வந்து அப்படியே பந்தல் போடுறாப்புல கொத்து கொத்து தூக்கி தான் அவரை வழிபாட்டுகளை செய்வோம். இப்போ அதெல்லாம் வந்து செய்கிறது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஊருக்குள்ளே செய்கிறோம். இந்த ஊருக்குள்ளே செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது எங்களோட இந்த என்ன 30 வருஷ காலம் நடந்த ஒரு யுத்தம். சரியா, அப்போ இந்த யுத்த நிலையில தான் வந்து எங்களோட இது வந்து இன்னைக்கு வந்து மாறுபட்டு ஊருக்குள்ளே வர வந்ததுக்கு காரணம். இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து நாயாகாது.
இந்த கரண்ட் வெளிச்சங்கள் தோச்சி வெளிச்சம் எதுக்குமே ஆகாது. நெருப்பு தீனாவை போட்டு நெருப்பு தீனாவில் இருந்து தான் அந்த சடங்கு வழிபாட்டு நாங்கள் செய்யணும். இந்த கிரியமாவும் இதை வந்து எங்கண்டாலும் ஒரு நடுக்காட்டில் கொண்டு வைத்து தான் அதை செய்வோம் நாங்கள். அப்போ நாய் விளைச்சாலும் அந்த தெய்வம் அந்த ஊருக்குள்ளே எரியாது. அப்போ அதுக்கு வந்து அந்த சடங்கடிக்கு போகக்குள்ளே வந்து பாய் கொண்டு போகக்கூடாது, மண்ணில் தான் இருக்கணும். ஆனால் வந்து துடைக்கு துடை போட்டு தான் இருக்கணும். துடைக்கு துடை போட்டுருந்தா இப்போ நாம் இப்படி சக்கவணியை இருக்கிறேன்டா, இப்போ உங்களோட காலும் என்ற காலும் பட்ட மாதிரிக்கு தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். ஏனண்டா அந்த இது வந்து அந்த கூடாத மொக்காட்டு பையும் இருக்குது. அதுக்குள்ள நல்லதும் இருக்கு, கூடாததும் இருக்குது, தள்ளி இருக்கிறதும் இருக்குது, சடங்குக்குள்ள வந்து பூஜை பார்க்கறதும் இருக்கு. அப்படியான ஒரு வகையில் அந்த இதை நாங்கள் செய்கிற நாங்கள். ஆனால் இப்போ அது வந்து மாறுபட்டு நாங்கள் வந்து எங்களோட ஊருக்குள்ளேயே வந்து செய்கிற ஒரு நிலைமையாக மாறுபட்டு. பழங்குடி மக்களின் வாழ்வியல் அழகானது. ஆனால் இன்றைய சமூகம் நவீனத்துவம் என்ற ஒன்றிற்குள் உள்ளாக்கப்பட்டு தமது வாழ்வினுடைய கட்டமைப்பையும் படிப்படியாக இழந்துவதாகவும் எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தெய்வமாக காணப்படுறது வந்து எங்களோட வேட தெய்வம் தான். இதில் வந்து என்னண்டா எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நோயல் வந்தாலும் அந்த தெய்வத்தை வச்சு தான் நாங்கள் வந்து சுகமாகுவோம், அந்த வருத்தத்துகளை நல்லா ஆக்குவோம் நாங்கள். அடுத்தது வந்து கர்ப்பிணி தாய்மார்களிலிருந்து புள்ள கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் ஒன்று வந்ததாக இருந்தால் அதை வந்து எங்களுக்கு கொண்டு இயலாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அதை வந்து வீட்டில் வச்சு அவருக்கு வந்து பிரசவம் செய்கிறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் எங்களோட தெய்வத்துகளால் தான் நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் செய்வோம். அதுக்காக வந்து எங்களோட தெய்வம் தான் எங்களுக்கு வந்து பிரதானமான ஒரு தெய்வம் என்ற ஒரு இதில் தான் நாங்கள் செய்வோம். ஆனால் வந்து முருகன், பிள்ளையார், வைரவன், காளி, அம்மன் இப்படியான இதுகளையும் நாங்கள் வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் திகிலூட்டும் மேலும் பிற சுவாரஸ்யங்களுக்கு பாகம் 3 எதிர்பாருங்கள். விரைவில் பாகம் வெளியிட வந்து எங்களோட மக்களுக்கு இதை தேடி பொழுதுபோக்காற்ற ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இன்று வரைக்கும் அண்டிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. காடுன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகத்தான். மரத்திலிருந்து கந்திலிருந்து குலையை வந்து தேனெடுக்கிறோம். அடுத்தது வந்து வேட்டைன்றது வந்து ஒரு எங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரமாகத்தான் நாங்கள் எங்களோட இந்த காவர சமூகத்துகளால் அந்த காடு வந்து தள்ளுப்பட்டு அழிஞ்சு கொண்டு இதுக்கு சொல்லுவோம். வந்து இது வந்து ஆனத்தை விட்ட அது வந்து எப்படியான மரத்துலேயும் செய்யலாம், முன்னாங்கிற செய்யலாம், ஆனத்தை விட்டா. அடுத்தது இந்த அம்பு. இந்த அம்பு வந்து புடா மரத்தில், மரக்கால மரத்தில், இந்த 2 மரத்திலையும் தான் அதை செய்யலாம். பழங்குடி மக்களின் பழமையான வாழ்வியலின் சிறப்பான நிகழ்வுகளை பாகம் 3 காணொலியில் எதிர்பார்க்கலாம். விரைவில் பாகம் 3 காணொலி வெளியிடப்படும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் கணரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.